Hi all, welcome again to our channel OfEnglishMine. I am Saifuddin, who travels the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் அல்லலாம் வாங்க. அனைத்தையும் அல்ல நமது OfEnglishMine சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறது vocabulary ஆங்கில சொற்கள். எதுக்கு? to achieve our aim. நமது குறிக்கோளை அடைவதற்கு. நமது குறிக்கோள் என்ன என்பதை பற்றி நமது இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நாம சொல்லியிருக்கோம். அதாவது ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முனையும் தமிழ் மக்கள் தமிழ் போல பிழை இல்லாமலும் சரளமாகவும் செம்மையாகவும் ஆங்கிலத்தில் வாக்கியங்களை விரைவாக அமைத்து அவற்றை மற்றவர்களுடன் பேசக்கூடிய மற்றும் எழுதக்கூடிய திறனை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு பண்ணுவதை குறிக்கோளாக கொண்டு அவர்களின் ஆர்வம் சிறிதும் குறையாமல் குறிக்கோளை எட்டுவதற்கு கொண்டு செல்லும் ஒரு செம்மையான கருவியே நமது இந்த சேனல் OfEnglishMine ஆகும். இதுதான் நமது குறிக்கோள். இந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம இரண்டு விஷயங்களின் பேரில் முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக வீடியோ நம்பர் 1ல விளக்கமாக சொல்லியிருந்தோம். சுருக்கமாக, ஒன்றாவது விஷயம், we should learn English properly. முறையாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், we should learn more vocabulary. அதிகமான ஆங்கில சொற்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களின் பேரில் முயற்சி செய்து நமது குறிக்கோளை அடைவதற்காக நமது OfEnglishMine சேனலில் இரண்டு பாதைகள் இருக்கின்றன. ஒன்றாவது நமது எய்ம் வீடியோஸ், வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2, வீடியோ நம்பர் 3 என வரிசை கிரமமாக எண்ணிடப்பட்டிருக்கும். இரண்டாவது விஷயத்தின் பேரில் முயற்சி செய்து குறிக்கோளை அடைவதற்கான இரண்டாவது ட்ராக்கை இந்த வீடியோவிலிருந்து துவங்க போகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் இந்த எய்ம் vocabulary வீடியோஸ். இதுவும் வீடியோ நம்பர் 1, 2, 3 என வரிசை கிரமமாக எண்ணிடப்பட்டு வரும். இப்படியாக நம்ம சேனல்ல முறையா ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்காக ஒரு ட்ராக், அதுல வரக்கூடிய வீடியோக்கள் வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2, நம்பர் 3 என வரும். இரண்டாவது ட்ராக் vocabulary கற்றுக்கொள்வதற்காக, அதுல வரக்கூடிய வீடியோக்கள் vocabulary வீடியோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 என வரும். இதுபோல இவ்வாறாக நாம் ஆங்கிலம் மற்றும் ஆங்கில சொற்கள் கற்றுக்கொள்ளும் போது வியூவர்ஸுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு மற்றும் வியூவர்ஸுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக மூன்றாவதாக ஒரு ட்ராக் கேள்வி பதில் என்கிற தலைப்பில் முன்பிருந்தே இருக்கிறது. இதில் வியூவர்ஸுடைய கேள்விகளுக்கு நம்ம சேனல் OfEnglishMineலிருந்து பதிலளிக்கப்படும். வியூவர்ஸுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளித்து வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்ப முதல்ல நாம அதிகமான ஆங்கில சொற்கள் vocabulary தெரிஞ்சு வச்சிருப்பதன் அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் vocabulary, தி பவர் ஆஃப் vocabulary, இவைகளின் அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். இந்த vocabularyயுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லும்போது புகழ்பெற்ற ஆங்கில ஆசிரியர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஒருவர் கூறுகிறார், there is not much value in being able to produce grammatical sentences if one has not got the vocabulary that is needed to convey what one wishes to say. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவர் தான் சொல்ல விரும்பும் விஷயத்தை சொல்லுவதற்கு தேவையான ஆங்கில வார்த்தைகள் இல்லாமல் இலக்கண முறைப்படி ஆங்கில வாக்கியங்களை வெளிப்படுத்தக்கூடிய திறமை இருந்தாலும் அந்த வாக்கியங்களுக்கு அவ்வளவாக மதிப்பு இருக்காது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதை தொடர்ந்து அவர் இதையும் கூறுகிறார், வித்தவுட் கிராமர் வெரி லிட்டில் கேன் பி கன்வேட். அதாவது கிராமர் இல்லாம நாம ரொம்ப சொற்பமான விஷயங்களை தான் தெரிவிக்க முடியும். வித்தவுட் vocabulary நத்திங் கேன் பி கன்வேட். ஆனா vocabulary இல்லைன்னா அதை கூட தெரிவிக்க முடியாது, ஒண்ணுமே தெரிவிக்க முடியாது என்பது இதனுடைய அர்த்தம். நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சொன்ன மாதிரி கிராமர் தெரியல அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணு, வெளிப்படுத்துறது வேற ஒண்ணா இருக்கும். ஆனா vocabulary தெரியல அப்படின்னா நம்ம எதையுமே பேசவே முடியாது. இது எப்படி சொல்லலாம்னா, vocabulary தெரியல அப்படின்னா ஊமையை போல ஒண்ணுமே பேச முடியாது. கிராமர் தெரியல அப்படின்னா குழந்தைய போல. குழந்தைகள் எப்படி பேசுவாங்க? நம்ம குழந்தைங்க பேசுறதை பார்த்திருப்போம். நான் நாளைக்கு சாக்லேட் தின்னனே அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு என்கிற ஃபியூச்சர் டென்ஸ் வார்த்தையை வைத்துக்கொண்டு கிராமரை தின்னேனே என்கிற பாஸ்ட் டென்ஸ்ல அமைப்பாங்க. இப்படி கிராமர் தெரியல அப்படின்னா செயல்கள் நடந்த சரியான காலங்களை சுட்டி காட்டுவதில் குறைகள் ஏற்பட்டுவிடும். இவ்வாறாக இது போன்ற ஆசிரியர்களின் கூற்றுகளின்படி நமக்கு கிராமர் தெரியல அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே அர்த்தத்தை தரக்கூடிய வாக்கியங்களை வெளிப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் vocabulary தெரியல அப்படின்னா நம்ம நினைக்கிறதோடு சரி எந்த கருத்தையுமே வெளிப்படுத்த முடியாது என்பது இது போன்ற ஆங்கில ஆசிரியர்களுடைய கூற்றுகளின் கருத்தாகும். அப்ப இவைகளின் மூலமாக நமக்கு புறப்படுவது என்னவென்றால், ப்ராப்பரா கிராமரோட இங்கிலீஷ் கத்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதிகமான ஆங்கில சொற்கள் vocabulary கத்துக்கிறது அதை விட முக்கியம் என்பதை நாம் உணர முடிகிறது.
அதிகமான vocabulary தெரிந்து வைத்திருப்பதற்கும் தெரியாமல் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதிகமான vocabulary தெரிந்து வைத்திருப்பதன் நிறைகள் என்ன, தெரியாமல் இருப்பதன் குறைகள் என்ன என்பது சம்பந்தமாக நாம் எப்போதும் மனதில் வைக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப ஒரு சில வித்தியாசங்கள். வித் மோர் vocabulary, வித்தவுட் மோர் vocabulary. அதாவது அதிகமான vocabularies நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்ல நினைக்கிற சில விஷயங்களை சொல்றதுக்கு a word ஒரு வார்த்தை போதும். அப்படி இல்லைன்னா vocabulary அதிகமாக நமக்கு தெரியல அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு நாம நினைக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கு சொல்வதற்கு ஒரு பெரிய கிளாஸை அமைக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியதை ஒரு கிளாஸ் அமைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் வரும். நம்மால் ஷார்ட் அண்ட் நீட்டாக வாக்கியங்களை அமைக்க முடியும். அதாவது அதிகமான vocabulary அறிந்து வைத்திருப்பது சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் அர்த்தம் நிறைந்த வாக்கியங்களையும் அமைக்கக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்கும். அப்படி நமக்கு அதிகமான vocabulary தெரியல அப்படின்னா நாம் அமைக்கக்கூடிய சென்டென்சஸ் லாங் அண்ட் வேக், ரொம்ப பெரிய சென்டென்ஸாக அமைக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அவைகள் ஒரு தெளிவான கருத்தை வெளிப்படுத்தாமல் நாம் நினைக்கக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துவதில் குறை உண்டாகலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது அதிகமான vocabularies தெரியல அப்படின்னா நாம் அமைக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷோ அல்லது ரிட்டன் இங்கிலீஷோ நாம் அமைக்கக்கூடிய சென்டென்சஸ் ஆர்டினரி இங்கிலீஷ் சென்டென்சஸாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம எப்போ அதிகமான vocabularies கற்றுக்கொள்வோமோ அப்போ வளமான புது பொலிவுடன் கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் உருவாக்குவதற்கு அது காரணமாக அமையும். பிறகு இங்கிலீஷ்ல நமது லெவல் ஆர்டினரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் என்ற நிலையிலிருந்து என்ரிச்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் அமைக்கக்கூடிய நிலைக்கு உயரும். அதற்கு அதிகமான vocabularies கற்றுக்கொள்வது காரணமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இதனைத் தொடர்ந்து நாம குறைவான vocabularies தெரிந்து வைத்துக் கொண்டு ஆர்டினரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் அமைப்பதை விட அதிகமான vocabularies அறிந்து வைத்துக் கொண்டு என்ரிச்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ்களை உருவாக்கக்கூடிய நமக்குள் இருக்கும் ஆங்கில திறமை வாய்ந்த மனிதரை வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் அடுத்து வருவது vocabulary வீடியோ நம்பர் 1. நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தவறாமல் உங்களை அடைவதற்காக யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் நமது இங்கிலீஷ்மேன் சேனல்ல இருந்து வீடியோக்களை ஷேர் செய்து கொள்ளுங்கள். சந்திப்போம். தவறாமல் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.